வணக்கம் and welcome to Maria English Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா TNPSC Group 2 and Mainsல நம்ம வந்து geography வந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே geographyல ஒரு பேசிக்கான ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். சோ இப்போ நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா physiography of தமிழ்நாடு. சோ தமிழ்நாடோட physical division எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். சோ தமிழ்நாடோட physical division மொத்தம் வந்து தமிழ்நாடு வந்து 4 physical divisions இருக்கு. ஒன்னு Western Ghats, Eastern Ghats, Plateaus and Plains. Western Ghats, Eastern Ghats, Plateaus and Plains. அது வந்து Western Ghats. So Western Ghats நம்ம மேப்ல பார்த்தோம்னா இந்த பக்கம் இருக்கிறது Western Ghats, இந்த பக்கம் இருக்கிறது Eastern Ghats. So Western Ghats வந்து தொடர்ச்சியா இருக்கும், Eastern Ghats வந்து தொடர்ச்சியற்றதா இருக்கும். So கொஞ்சம் கேப் கேப்பா இருக்கும். So Western Ghats பாருங்க, Western Ghats ஓட ஹைட் பாருங்க 2000 ல இருந்து 3000 மீட்டர். So Western Ghats ஓட ஹைட் வந்து 2000 ல இருந்து 3000 மீட்டர். Western Ghats என்னதான் இப்படி தொடர்ச்சியா இருந்தாலும் அதுல ஒரு சில பாசஸ்கள் இருக்கும். பாசஸ்னா கணவாய்கள். அதுல ஒரு சில கணவாய்கள் இருக்கும். Western Ghats என்ன பாத்தீங்கன்னா பாலக்காடு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய் மொழி, அதுக்கப்புறம் அச்சன்கோயில். பாலக்காடு பாஸ், செங்கோட்டை பாஸ், ஆரல்வாய் மொழி பாஸ், அப்புறம் அச்சன்கோயில் பாஸ். சோ இந்த 4 பாசஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்கலாம். வெஸ்டர்ன் காட்ஸா, ஈஸ்டர்ன் காட்ஸா, இல்ல காஷ்மீர் அந்த மாதிரி கூட கேட்பாங்க. சோ இது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ், ஆரல்வாய் மொழி, அச்சன்கோயில் எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. சோ வெஸ்டர்ன் காட்ஸ் உள்ள என்னென்ன மலைகள் இருக்கு? மேஜர் ஹில்ஸ் பார்த்தோம்னா நீலகிரிஸ் இருக்கு, யானைமலை இருக்கு, பழனி ஹில்ஸ் இருக்கு, காடகம் ஏலக்காய் ஹில்ஸ், அப்புறம் வருசநாடு, ஆண்டிப்பட்டி, அப்புறம் பொதி ஹில்ஸ். சோ இதெல்லாம் வந்து மேஜர் ஹில்ஸ். நீலகிரிஸ், யானைமலை, பழனி ஹில்ஸ், காடகம் ஹில்ஸ், வருசநாடு, ஆண்டிப்பட்டி, பொதிகை ஹில்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில வந்து பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா இருக்கு. சோ அந்த தொட்டபெட்டா தான் ஹையஸ்ட் பீக். நீலகிரியில இருக்கிற தொட்டபெட்டா தான் ஹையஸ்ட் பீக். சோ ஹைட் என்ன பாத்தீங்கன்னா 2637 மீட்டர். 2637. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தொட்டபெட்டா ஹைட் 2637 மீட்டர். இது வந்து क्वेश्चन கேட்கலாம். தொட்டபெட்டா ஹைட் எவ்வளவு கேட்கலாம்? 2637. வெஸ்டர்ன் காட்ல தொட்டபெட்டா எங்க இருக்கு? நீலகிரியில இருக்கு. ஹைட் வந்து 2637. சோ இதுக்கு அடுத்து என்ன பாத்தீங்கன்னா முக்கூர்த்தி இருக்கு. முக்கூர்த்தி வந்து 2554. சோ 2554. சோ அதிகமா இங்க பாத்தீங்கன்னா நீலகிரியில பாத்தீங்கன்னா தொட்டபெட்டா இருக்கு 2637. அப்புறம் வந்து அதை ஃபாலோ பண்ணி முக்கூர்த்தி 2554 மீட்டர் இருக்கு. அடுத்து யானைமலை டைகர் ரிசர்வ், ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட், வால்பாறை கிறிஸ்டன், அப்புறம் கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா யானைமலை ஹில்ஸ்ல வந்து இருக்கு. சோ யானைமலை ஹில்ஸ்ல தான் யானைமலை டைகர் ரிசர்வ் இருக்கு, ஆலியார் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு, வால்பாறை ஹில் ஸ்டேஷன் இருக்கு, கடம்பாறை ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். இது எல்லாமே எங்க இருக்குன்னா யானைமலை ஹில்ஸ்ல தான் இருக்கு. சோ யானைமலை எங்க இருக்கு? வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து இருக்கு. சரியா? சோ அடுத்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனி ஹில்ஸ். சோ பழனி எங்க இருக்கு? திண்டுக்கல் இருக்கு. சோ பழனி ஹில்ஸ் எங்க இருக்கு? திண்டுக்கல் இருக்கு. சோ பழனி அப்படி சொன்னா பேகன் இருக்குல்ல, பேகன். சோ பேகன் மலை, பேகன் இருக்காங்கல்ல, பழனிலாம் பேகன் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, பேகன். சோ பழனி ஹில்ஸ் லொகேட்டட் இன் திண்டுக்கல். அப்புறம் மந்தாரவு இஸ் தி ஹையஸ்ட் பீக் இன் பழனி. சோ பழனில ஒரு ஹையஸ்ட் பீக் என்ன பாத்தீங்கன்னா மந்தாரவு. சோ மந்தாரவு பாத்தீங்கன்னா 2533 மீட்டர். மந்தாரவு வந்து 2533 மீட்டர். இதான் ஹையஸ்ட் பீக் இன் பழனி. சோ பழனி ஹில்ஸ்ல ஹையஸ்ட் பீக் வந்து பாத்தீங்கன்னா மந்தாரவு. அடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி. சோ வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்குரில் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்குன்னா விருதுநகர்ல இருக்கு. சோ இது வந்து எங்க இருக்குன்னா விருதுநகர்ல இருக்கு. எங்கன்னா வருசநாடு, ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். சோ வருசநாடு, ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், விருதுநகர், ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்கொயர் வைல்ட் லைஃப் சாங்சுரி. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து களக்காடு குண்டந்துறை டைகர் ரிசர்வ். களக்காடு குண்டந்துறை டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? பொதிகை ஹில்ஸ் இருக்கு. பொதிகை ஹில்ஸ்ல தான் களக்காடு குண்டந்துறை டைகர் ரிசர்வ் இருக்கு. சரிங்களா? அடுத்து மகேந்திரகிரியோட அவரேஜ் ஹைட் என்ன? 1645 மீட்டர். மகேந்திரகிரியோட அவரேஜ் ஹைட் வந்து 1645 மீட்டர். சோ பழனி ஹில்ஸ் எங்க இருக்கு? திண்டுக்கல்ல இருக்கு. மந்தாரவோட ஹைட் 2533 மீட்டர். அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கிரிசில்டு ஸ்கொயர் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு? வருசநாடு, ஆண்டிப்பட்டி ஹில்ஸ், விருதுநகர். அப்புறம் களக்காடு குண்டந்துறை ரிசர்வ் எங்க இருக்கு? டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு? பொதிகை ஹில்ஸ். அதுக்கப்புறம் மகேந்திரகிரியோட அவரேஜ் ஹைட் என்ன பாத்தீங்கன்னா 1645 மீட்டர். சோ இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்ல வர ஒரு முக்கியமான டாபிக் இது. அப்புறம் வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் பத்தி ஒரு டேபிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ தொட்டபெட்டாவோட ஹைட் 2637 மீட்டர். சோ ஹையஸ்ட் பீக் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படி சொல்லி பார்த்தோம்னா தொட்டபெட்டா எங்க பார்த்தோம்? நீலகிரியில பார்த்தோமா? தொட்டபெட்டா 2637. அத ஃபாலோ பண்ணி முக்கூர்த்தி அது பார்த்தோம் 2554. 2634 வந்து தொட்டபெட்டா. அதுக்கப்புறம் முக்கூர்த்தி 2554. அதுக்கப்புறம் பெருமாள் மலை, அப்புறம்
பெருமாள் மலை வந்து 2234, பெருமாள் மலை வந்து 2234 மீட்டர். அப்புறம் வந்தாரவு 2533 மீட்டர், வந்தாரவு 2533 எங்க இருக்கு பார்த்தோம், திண்டுக்கல் பழனி பார்த்தோமா, வந்தாரவு 2533 மீட்டர். அப்புறம் கோட்டை மலை, கோட்டை மலை வந்து 2019. சோ இது ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கோட்டை மலை வந்து ஈஸியா ஃபேன்சியா நம்பர் இருக்கு. சோ கோட்டை மலை வந்து 2019. அப்புறம் பகாசுரா 1918. சோ இந்த கோட்டை மலை 2019, பகாசுரா வந்து 1918 மீட்டர் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ 1918 என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் வந்து முடிஞ்சிருக்குமா, ஃபர்ஸ்ட் உலக போர் வந்து 1914 ல இருந்து 1918 வந்து முடிஞ்சிருக்கும். சோ 1918 வந்து பகாசுரா. சோ 1918 வந்து பகாசுரா. அதுக்கப்புறம் கோட்டை மலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா 2019. சோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஃபுல்லா இந்த வீடியோல என்ன பார்த்திருக்கோம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ அடுத்து வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, அத பத்தி அடுத்த வீடியோல நம்ம வந்து பார்ப்போம்.